குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கலாமா? நேற்று திராவிடர் இயக்கம்ப்பா. திராவிடர் இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம், அல்லது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை எடுத்துரைத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. நேற்றே பார்த்தோம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சியாக மாறுது. நீதி என்பது, ஜஸ்டிஸ் என்பது அவங்க நடத்தின ஒரு பத்திரிகை. அப்புறம் நீதி கட்சியாக மாறுது. நீதி கட்சி 1920 பொது தேர்தல் நடக்கும் இந்தியாவில், பிரிட்டிஷ் காலத்தில். அந்த தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி பிடிப்பாங்க. அப்போ அந்த தேர்தலில் ஜெயிக்கனா காரணமாக இருந்தது, ஒரு காரணம், முக்கியமான காரணம் நீதி கட்சி ஜெயிக்க. என்ன சொல்லுங்க? நீதி கட்சி ஏன் 1920ஆம் ஆண்டு தேர்தலில் முக்கியமான பாயிண்ட். வெரி குட். சல்கா சொன்னது பத்தியா? 1920 ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடக்குது. அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி தேர்தல்களில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. தேர்தலில் இப்போ தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையான அணுகுமுறையாக உங்களுக்கு காங்கிரஸுக்கு இருந்தது. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுது, உங்களுக்கு போட்டியிடாமல் வெளியேறது. நீதி கட்சி போட்டிதான். நீதி கட்சிக்கு அப்போ சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி தெரியுமா இல்லைங்களா? யார்? CR தாஸும் மோதிலால் நேரு ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய ஒரு எதிரணி இருந்தாங்க அவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க பல்வேறு எலெக்ஷனில் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? 1920 தொடங்குது நீதி கட்சியினுடைய ஆட்சி. கிட்டத்தட்ட 1937 வரைக்கும் நடக்குது. 17 ஆண்டு காலம் நீதி கட்சியின் ஆட்சி காலம். நிறைய சீர்திருத்தங்கள். அவருடைய முதலமைச்சரை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல நீதி கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படின்னு பார்ப்போம். டவுட்டு கேளுங்கப்பா நிறையா, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். திராவிட இயக்கம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன்னா, ஓகேவா? திராவிட இயக்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் பார்த்துருக்குறோம், அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, ஓகேவா? எப்படி நீதி கட்சி வருது, நீதி கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய போக்குகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீதி கட்சியின் தோற்றம் பார்த்தோம் பார்த்தியா? ஓகேவா? திராவிட இயக்கத்தினுடைய பார்த்தா நீதி கட்சி. நீதி கட்சி பிராமணர் அல்லாத இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் பொது சேவைகள் மற்றும் கல்வித்துறையில் பிராமணர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு சமூக புரட்சி உருவாகும். நேற்றே பார்த்த ஒரு டேட்டாவை. என்ன டேட்டா சொல்லுது? 3% மட்டுமே மக்கள் தொகையில் இருப்பவர்கள், கிட்டத்தட்ட 85% வேலை வாய்ப்பு, நீதிமன்றங்கள் எல்லாத்திற்கான்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அப்போ அவர்களுக்கான சமூக நீதியை யாருக்கு? பிராமணர் அல்லாதோருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் நீதி கட்சியினுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது. இக்கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகம் ஆகும். இதன் முன்னோடி எது? சென்னை ஐக்கிய கழகம். இதான் இதனுடைய முன்னோடியாக இருந்தது. இது 1912 நவம்பர் மாதத்தில் சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நவம்பர் 1912 சென்னை திராவிட சங்கம். நேற்று நோட்ஸ் கேட்பாங்கப்பா, ஒரு முறை கேட்டிருக்காங்க. 1912 தமிழகத்தில், இந்திய லெவலில் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தொடங்கிடுச்சு. இந்த அமைப்பு வளர்வதற்கு டாக்டர் சி. நடேசன் முதலியார் முக்கிய பங்காற்றினார். நடேசன் என்ன பண்ணார்? பிசி ஹாஸ்டல், பிசி விடுதிகளை ஏற்படுத்தியவர். பிராமணருக்கு கூட விடுதி இருக்கும், அப்போ அவங்க பிசி விடுதி ஏற்படுத்தினாங்க. நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாத ஜாதி இந்துக்களின் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், நேற்றே சொன்னான், தென்னிந்திய நல உரிமை சங்கம் வருது, தோற்றுவிக்கப்படுகின்றது. அது 1917 நீதி கட்சியாக மாறுது. அதை தொடங்கி வைக்கின்ற 3 பேர் யார்? PT தியாகராஜ செட்டி, டாக்டர் TM நாயர், P ராமராயனிங்கர், பனகல் அரசர், சி. நடேசன் முதலியார் போன்ற தலைவர்கள் இந்த அமைப்பு உருவாக காரணமாக இந்த அமைப்பு உருவாக்குறாங்க. புரியுதா இல்லையா? 1917 அது நீதி கட்சியாக மாறிடுது. இது தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியாக மாறிடுது. நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்களா? யார் ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது? பெரியார் ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது.
இன்னும் யாரை பார்க்குறீங்க? பனகல் அரசர் ராமராய நீங்கரை பார்க்குறீங்க. அப்போ அவர் நீதி கட்சி என்பது 4 பேர்கள் முக்கியமான 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. தியாகராஜ செட்டியார், டி.எம். நாயர், நடேசன் முதலியார் 3 பேர் அதில் பனகர் அரசு சேர்த்துட்டாங்க. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 1912 திராவிட சங்கம், ஓகேவா? சென்னை திராவிட சங்கம், அதுதான் பெயர் மாற்றமாவது நீதி கட்சியினுடைய தோற்றமைப்பாக இருக்கின்றது. நடேசன் முதலியார் வந்து பிசிகளுக்கு விடுதி ஆரம்பித்தார். பிராமணர்களுக்கு மட்டுமே விடுதிகள் இருந்த காலத்தில் பிசிகளுக்கு விடுதிகள் சொல்லி விடுதிகளை தொடங்கி வைத்தவர் அவர் பிசி மாணவர்களுக்காக. அப்புறம் அந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் முக்கியம்பா. ஃபவுண்டர் மெம்பர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலே வந்து டி நகர், தியாகராஜ செட்டி நகர் இருக்குது, அதை போட மாட்டேங்கிறாங்க அவர் பேரை போடணும்னு சொல்லி. அப்புறம் பனகல் தெரியுமா இல்லையா? பனகல் மாளிகை இருக்குது சைதாப்பேட்டையில் அவர் பேரில். அடுத்தது பனகல் பார்க் சொல்கிறோமா இல்லையா, அங்கே இருக்குது அவர் பேரில். யார்? ராமராய நீங்கர் பேரில். நீதி கட்சியினுடைய சீர்திருத்தங்கள் மிக பெருசுப்பா. நிறைய சீர்திருத்தங்களை தமிழகத்துக்கு வழங்கியது. தமிழர்களுடைய வாழ்வு, குறிப்பாக திராவிடனுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றத்தையும் ஒளியையும் கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கட்சியாக இருந்தது. கடைசியாக அவர்களுக்குள்ளாரே நேற்று கூட சொன்னேன், உட்கட்சி பூசல், அதுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள் இல்லாமை, இதெல்லாம் வந்து அந்த கட்சியை தான் பண்ணிச்சு, பலவீனப்படுத்தி விட்டது. அதை கரெக்டாக பாருங்க. டவுட் இருக்குதா அகமது? இல்லை சார். ரைட். இந்த தம்பியை காண இன்னைக்கு. திராவிடன் என்ற வார்த்தை அர்த்தம் கொடுத்தவர் யார் சொல்லுங்க? நேற்று பார்த்தோமே. ஒரு பைசா தமிழன் யாரு? அயோத்திதாச பண்டிதர். இயற்பெயர் என்ன உஷா? காத்தவராயன். முக்கியம். ஏன் திராவிட இயக்கம் தொடங்குகின்றது சொல்கா? வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த பர்பஸ் எமர்ஜ் இன் திராவிடன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு? ஏன் எமர்ஜ் ஆகுது? என்ன ரீசன்? டாமினேஷனுக்காக எமர்ஜ் ஆகுது. அதை யார் சொன்னா? ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே. அவங்கதான் சொல்லியிருப்பாங்க. எப்போது நம்மளை வந்து ஆளுறாங்க, எப்போது நம்மளை வந்து பிரிட்டிஷ் ஆளுதுன்னு சொன்னா இல்லையா? எப்ப வந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆளுதுப்பா? 18-19ஆம் நூற்றாண்டு. எப்ப வந்து பிரிட்டிஷ் மகாராணி நம்மளை ஆளுறாங்க? 1858 ஆளுறாங்க மகாராணி நம்ம. கிரவுன். யார் ப்ரொக்ளமேஷன்? விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், புரியுதா இல்லையா? அந்த ப்ரொக்ளமேஷன் பிறகு நம்மளை கிரவுன் ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆளும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வரும். நாளைக்கு அகமது நீ தான் பதில் சொல்லணும், வராம விட்டுறாத. ஓகேவா? ஓகே சார். படி உட்காந்து ரெண்டுமே இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன் மாதிரி வீடியோவும் இருக்குது. அவங்க வந்து ஸ்லைட்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. நான் நடத்தினதும் இருக்குது. நீ கிளாஸில் இருக்கிற. இதுக்கு மேலே என்ன இருக்குது? கவனிக்க வேண்டியதுதானே. கவனிக்காமல் என்ன பண்ண போகிறோம்?
1925ஆம் ஆண்டு என்ன தமிழ்நாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்கா? 1925ஆம் ஆண்டு என்ன உஷா பாரதி? சுயமரியாதை இயக்கம் வருது. 1944 என்ன சொல்கா? சேலம் கான்ஃபரன்ஸ். திராவிடர் கழகம். 49 திராவிட முன்னேற்ற கழகம். 1972 ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அகமதும் பரவாயில்லையே, அரசியல் பேசுறிய பரவாயில்ல. அரசியல் தான் முக்கியமானது. உனக்கான அரசியல் நீ பேசவில்லை என்றால் பிறரின் அரசியலில் நீ வாழ வேண்டும். யார் சொன்னாங்க? உனக்கான அரசியலை நீ முன்னெடுக்கவில்லை என்றால் பிறரின் அரசியலில் நீ வாழ வேண்டியிருக்கும். யார் சொன்னான்னு சொல்லுங்க பாருங்க. கலைஞரா? தத்துவ ஞானிகள் சொன்னாங்க. போலாமா? போலாமா? அடுத்தது போலாமா? எழுதியாச்சா உஷா பாரதி? உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1917 நீதி கட்சியாக மாறுகின்றது. அதே மாதிரி நடேசன் முதலியார் ஃபவுண்டர் மெம்பர், நிறுவன தலைவர்கள் ஒருவர். அவர்தான் பிற்படுத்துவோருக்கான விடுதிகளை சென்னையில் துவங்கியவர். படிக்க பாவங்கள ஹாஸ்டலுக்கு, அது பிசிகள் மாணவர்களுக்கு, அவங்களுக்கு ஹாஸ்டல் தொடங்கியவர். போலாமா? நீதி கட்சி எப்படி அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியது பார்த்தீங்களா? நீதி கட்சியினுடைய தாக்கங்கள் எப்படி ஏற்படுத்தி பார்த்தீங்களா? மேலும் ஜஸ்டிஸ் கட்சி பல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், சொற்பொழிவு வாயிலாக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை மக்களிடையே பரப்பி சொன்ன பேசி பேசி ஆட்சி பிடித்தாங்க. ஆட்சி பிடித்தாங்க. சொற்பொழிவுகள் அப்புறம் மாநாடுகள், இதன் மூலமா ஆட்சி பிடிக்கிறாங்க. அது போலவே ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி தான் ஜஸ்டிஸ் போட்டிருக்காங்க. மாவட்ட அமைப்பு உருவாக்கி பிராமணர் அல்லாத இளைஞர் அணியை தோற்றுவிக்கிறாங்க. மாநாடு பார்த்தீங்கன்னா, முதல் மாநாடு கோவை ஆகஸ்ட் மாதம், 2வது மாநாடு சென்னை. 2 மாநாடு முக்கியம், ஓகேவா? முதல் மாநாடு கோவை, 2வது மாநாடு உங்களுக்கு சென்னை. 2 மாநாடு முக்கியமானது, ஓகேவா? 2 மாநாடும் நடத்துகிறாங்க. அப்புறம் அமைப்பு பார்த்தீங்கன்னா, தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு துணைத் தலைவர், அப்புறம் செயலாளர், அப்புறம் உறுப்பினர் இருக்காங்க. தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அப்புறம் 4 துணைத் தலைவர்கள், ஒரு செயலாளர், 25 தான் கவர்னிங் பாடி. இது ஆட்சிக்குழு, ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சி மன்ற குழு தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு செயலாளர், 25 உறுப்பினர் இருக்காங்க. ஆட்சி மன்ற குழு. எழுதிக்கோங்கப்பா. நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க, அது லெனின் நான் சொன்னாரு. லெனின் மார்க்ஸ், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அவரா? இந்த எங்க பிறந்தார், எந்த நாட்டுல பிறந்தார், எந்த நாட்டுல இருந்தா லெனின்? ஸ்டாலின் லெனின் எந்த நாட்டை? இதா ஜெர்மனி. ரஷ்யா. அவர்தான் லெனின். தத்துவ மேதை பவர்.
லெனின், ஸ்டாலின் 2 பேருமே தத்துவ மேதை. ஆட்சி மன்ற குழுவே முக்கியம். தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு செயலாளர், 25 உறுப்பினர் இருக்காங்க. பேசி பேசியே எழுதியே ஆட்சி பிடிச்ச இயக்கம். மாநாடுகள், சொற்பொழிவுகள் எல்லாமே பண்ணி ஒரு அவேர்னஸை கொடுத்துருப்பாங்க. ஒரு அவேர்னஸை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான இயக்கம் அது நீதி கட்சி. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எழுதியாச்சாப்பா? உஷாபாத் எழுதியாச்சா? அடுத்தது அவருடைய பத்திரிகைகளை பார்க்கணும். அதை கேட்பாங்க. அது சமச்சீர் புக்லையும் கொடுத்துருக்காங்க. நாமளும் பார்க்கணும். பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். அது மூலியம் தான் எழுதுவதற்கு பத்திரிகை தான் காரணமாக இருந்தது. அதன் மூலியம் தான் அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் சொன்ன பார்த்தியா, பிற்காலத்து நீதி கட்சியாக அது மாறியது. ஓகேவா? நீதி கட்சியாக அது மாறி ஜஸ்டிஸ் என்ற பெயரில் ஒரு ஆங்கில மொழி செய்தித்தாள் நடத்தி வந்தது. ஜஸ்டிஸ் என்பது ஆங்கில மொழி செய்தித்தாள்பா. ஜஸ்டிஸ் இது வந்து இங்கிலீஷ் பேப்பர்ப்பா, ஆங்கில செய்தித்தாள்பா. இதனால் இந்த அமைப்பு நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட, நீதி கட்சின்னு அழைக்கிறார் பிற்காலத்தில். நீதி கட்சி ஆதரித்த மற்றொரு தமிழ் பத்திரிகை தான் பக்தாவாச்சலத்தின் திராவிடன். பக்தாவாச்சலம் யார்? சிஎம்மா இருந்தவர். ஓகேவா? இவர் தான் ஹிந்தி திணிப்பை கொண்டு வருவார். 1965 இந்தி திணிப்பை கொண்டு வந்தவர். அதனால தான் காங்கிரஸ் கட்சி 67 தேர்தலில் தோல்வியை கண்டு அறிஞர் அண்ணா வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார். ஆனால் இவரே இதை ஆதரிச்சிருக்காரு. ஆதரிச்சுக்கிறாரு, நீதி கட்சி ஆதரிச்சுக்கிறார். இவர் நடத்திய பத்திரிகை திராவிடன். அது அண்ணா நடத்தணும் கிடையாது. புரிதல் இல்லையா? நான் வச்சுக்கோங்க. அண்ணா நீதிராஜிங்க. ஓகேங்களா? திராவிடன் நாடு தான் அண்ணா. ஓகேவா? திராவிடன் பக்தாவாச்சலம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். 1965 ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தவர். ஆந்திர பிரகாசிகா என்பது தெலுங்கு பத்திரிகை. பார்த்தசாரதி நாயுடு நடத்தினார். அதை வந்து பார்த்தசாரதி நாயுடு தெலுங்கு நடத்த ஆந்திரா இருந்தது. அது தெலுங்கு மொழியில் வந்தது உங்களுக்கு. ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகைப்பா. ஓகேவா? அதில் திராவிடன் என்பது பக்தவாச்சலம் வந்து ஆதரித்த ஒரு தமிழ் பத்திரிகை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆந்திர பிரகாசிகா என்பது பார்த்தசாரதி நாயுடு தெலுங்குல வந்தது. எல்லா மொழியிலும் வந்துருக்குது. தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஆங்கிலம், 3 மொழிகளும் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. குடியரசு யார் பத்திரிகை சொல்கா? குடியரசு, புரட்சி, விடுதலை யார் பத்திரிகை? பெரியாரதா? பெரியார். சொல்கா, கேட்கலையா? அண்ணா எந்த எழுதல் ஒர்க் பண்ண ரகம் அது? அண்ணா பணியாற்றி இதழ் குடியரசு. பணியாற்றி இதழ் வந்து குடியரசு. அண்ணா திராவிட நாடுக்கு பத்தி அந்த இதழ் தொடங்கினார். திராவிட நாடு இதழ் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறுத்தப்பட்டது.
அதற்கு பதிலாக அவர் தொடங்கிய இதழ் பேர் என்ன? என்னப்பா? நவயுகம். ஆ? நவயுகம். எது? சார் காஞ்சி தானே சார்? காஞ்சி தான் தொடங்கினார். காஞ்சி அடுத்ததாக தொடங்கின பத்திரிகையோட பேர். ஏமா இது வருது போட்டு கேமரா வராம? வேற ஏதோ வருது. எழுதியாச்சாப்பா? எஸ் சார். போலாமா? போலாமா? போலாமாப்பா? ஏன்பா கேமரா வர மாட்டேங்குது ஆன் பண்ணா? வேற எது வருது? இந்த பக்கம் வருது. ஏன் இது வருதுன்னு கேட்கணும். போலாமாப்பா அடுத்தது? போலாமா அடுத்தது? எஸ் சார். இதுல கேமரா வர மாட்டேங்குது. புரியுது? இதுல கேமரா வர மாட்டேங்குது. சார் திருப்பி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி பாருங்க சார் கேமரா. இதான் வருது ஆஃப் பண்ணா. போலாமா அடுத்தது? ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானதுப்பா, எப்படி எலெக்ஷன்ஸ் எப்படி வருது அதை பற்றி பார்க்குறோம். தேர்தல் மாண்டேகு சிம்போர்டு 1990 சீர்திருத்தங்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட 1920ஆம் ஆண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. எடுத்த உடனே கொஸ்டின் பண்ணேன். 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. அதனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இதில் போட்டியிடவில்லை. அது நீதி கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாகிறதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? சென்னை சட்டசபையில் 98 இடங்களுக்கு 63 இடங்கள் கட்சி வெற்றி பெற்றது. முக்கியமான நீதி கட்சி வெற்றி பெற்றது. முக்கியமான பாயிண்ட்பா. மொத்தம் 98 இடங்கள். அது 63ல் காங்கிரஸ், நீதி கட்சி விழுது. காங்கிரஸ் போட்டியிடவில்லை, நீதி கட்சி ரொம்ப பெரும்பான்மையாக விழுது. புரியுதா இல்லையா? காங்கிரஸ் போட்டியிடாத பிடி தியாகராஜ செட்டி அமைச்சரவைக்கு தலைமை ஏற்க மறுத்துவிட்டதால் சுப்புராயலு ரெட்டியார் தலைமையிலான அமைச்சரவை பதவி வெற்றி. எவ்வளோ பெரிய மனுஷன் வருவது. தியாகராஜ செட்டி முதலமைச்சராக விரும்பவே இல்லை. சுப்புராயலு ரெட்டியார் தான் முதலமைச்சராகிறாரு. இல்லை எவ்வளோ பெருந்தன்மையாக விலகி போகிறாங்க. இப்போ
1923ஆம் ஆண்டு தேர்தல் நீதி கட்சி சுயராஜ்ய கட்சி எதிர்த்து போட்டிட்டு நீதி கட்சி சுயராஜ்ய எதிர்த்து போட்டி. அப்பதான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். இந்த 1923 தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. முதல் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் 23 கொண்டு வருவாங்க. நான் அப்போ சில சமயம் பெரும்பான்மை எழுந்து போயிடும், கொண்டு வருவாங்க. மீண்டும் பெரும்பான்மை இடங்களை பிடித்த நீதி கட்சி பனகல் அரச தலைமையின் கீழ் அமைச்சரவை சொன்ன பத்தியா 23 பெரும்பான்மை எழுந்துடும் நம்பிக்கையில்லா தீர்மானம். மீண்டும் வந்து அதிக இடங்கள் நீதி கட்சி பிடிக்கும். 1926ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சியில் ஒற்றுமை குறைந்ததால் ஒட்டுமொத்த காங்கிரஸே எதிர்த்து பெரும்பான்மை பெற முடியல. பெரும்பான்மை வரல சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒற்றுமை உட்கட்சி பூசல் வந்துருச்சு. எனவே சுயேட்சை வேட்பாளர் சுப்புராயன் தலைமையிலான அமைச்சரவையை சுயராஜ்ய கட்சியின் ஆதரவுக்குடன் பதவிக்கு வந்து அவர் வந்து என்ன சுயேட்சையா மாறி அவர் வந்து யார் ஆதரிக்கிறாங்க, அப்ப சுயராஜ்ய கட்சி அவர் ஆதரிக்குது. CR தாஸ், மோதிலால் நேரு தொடங்கி சுயராஜ்ய கட்சி ஆதரித்து பதவிக்கு வராரு. 1930ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் நீதி கட்சி பெரும்பான்மை பெற்று 30 திரும்ப பெரும்பான்மை பெறாங்க. P. முனுசாமி நாயுடு தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்றது. 1930 முனுசாமி நாயுடு வராரு. 1932 யார் வரா, பொப்புளி அரசர் வராரு. பொப்புளி அரசர் தலைமையில் அமைச்சரானார், அவர் வராரு. 1934 இரண்டாவது முறையாக பொப்புளி அரசு அமைச்சரவைக்கு தலைமையேற்றார். 1937ஆம் ஆண்டு என்ன அந்த ஆட்சியை இழக்கின்றது, தொடர முடியல. 37ஓட முடிவுக்கு வருது. புரியுதுங்களா? முத CM யாரு, சுப்புராயன். தியாகராஜ செட்டியார் எனக்கு பதவியே வேணான்னு சொல்லிட்டார், பெருந்தன்மையான ஆள். அதுக்கப்புறமேட்டு யார் வரா, பனகல் அரசர் வராது. 1923 பிறகு பனகல் அரசர் வராரு. அதுக்கப்புறம் 26 ஒற்றுமை குறையினால சுப்புராயன் சுயேட்சையாக என்ன பண்றாரு, சுயராஜ்ய கட்சியினுடைய உதவியுடன் பதவிக்கு வராரு. அப்புறம் 1930 வந்து P. முனுசாமி நாயுடு வராரு. 32 பொப்புளி அரசர் வராரு, இது இல்லையா? அதுக்கு பிறகு 34 வராரு. அப்புறம் 37 1937 ஆட்சி முடிவுக்கு வருது. இவருடைய ஆட்சி காலம் 1920 முதல் 1937. அது அடிக்கடி கேட்பாங்கப்பா, நீதி கட்சியின் ஆட்சி காலத்துன்னு கேட்பாங்க. 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் தமிழகத்தை ஆண்டதுப்பா. முதலமைச்சர் யாரு, சுப்புராயன் ரெட்டியார். கடைசியா இருந்தா பொப்புளி அரசு இருந்தாரு. அதுக்கு பிறகு ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சர் அமைக்கின்றது. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. பெரும்பான்மையான மெஜாரிட்டி தானே சார்? ஆமா, பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடையாது. பெரும்பான்மை என்ன பண்ண முடியும், மெஜாரிட்டி கிடைக்கல. பெரும்பான்மைனா என்ன பண்ணுவாங்க? இன்னும் பண்ண முடியாது இல்லையா பெரும்பான்மை இல்லைன்னா. அப்பவே அவங்க இது கொண்டு விட்டாங்களா? சொல்லு அகமது. அப்ப மோடிக்கு இருக்குல்ல சார் பெரும்பான்மை? அது நம்ம எல்லாம் நடந்து கொண்ட முறைகள் தான்ப்பா. ஜனநாயகம் என்பது அப்படிதான் இருக்கணும், நடந்து கொண்டிருக்கிற முறைகள் தான். இல்ல அப்ப கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல, தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1920, அப்புறம் 23, 26 எல்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல, பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து 17 ஆண்டு காலம் ஆட்சியில் சாதாரண விஷயமா? 17 ஆண்டு காலம் ஆட்சி இருக்காங்கல்ல, சாதாரண விஷயமா அது? அது சொல்லலாம். ஏதாவது செய்யாமலாம் மக்கள் ஓட்டு போடாமா? இப்பயாவது காசு சொல்றோம், மாஃபியா, மசில் பவர், மணி பவர்லாம் சொல்றோம். அப்பனா எதுவும் இருக்காது இல்ல. அப்ப ஓட்டு போறவனே படித்தவன் தான் ஓட்டு உரிமை இருந்து தெரியுமா இல்லையா? சில காலகட்டத்துல எல்லோருக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. நாலேஜ் இல்ல சார். அப்ப அவன் ஓட்டு போறதுக்கு புரியுதா இல்லையா? இப்பயாவது ஓட்டுரிமை வந்து பகிரங்கப்பட்டிருக்குது. அடல்ட் பிரான்சைஸ் சொல்றோம், அந்த வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு சொல்றோம். அப்ப அந்த வாக்குரிமைகளும் இல்லாம வந்துருக்குமா இல்லையா? அப்ப எப்படி கஷ்டப்பட்டு வரணும் தெரியுமா இல்லையா? அவங்க உண்மையாலாம் வர முடியாதுல்ல. அவங்க பண்ண சீர்திருத்தத்திலே மதிய உணவு, கம்யூனல் ஜீவோ, அப்புறம் பஞ்சம நிலங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய அந்த ஒதுக்கப்பட்டவருக்கு நிறைய உரிமைகள் கொடுப்பாங்க. அதனால தான் நீதி கட்சியெலாம் நாளைக்கு அதோட சாதனைகளை பார்ப்பீங்க. அதனால நீதி கட்சியெலாம் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியுது, ஆட்சியில் இருக்க முடிஞ்சிருக்காது. சரிங்களா? ஏன்னா 98 63 வாங்குறாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது 60% ஜெயிக்கிறாங்களா இல்லையா? அது அப்பவே அவங்களுக்கு பெரும்பான்மை ஜெயிக்க முடியாதுல்ல. ஒரு முக்கியமான ஒரு தகவல் இல்லை.
அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்காங்கல்ல. என்ன ஆனாலும் வந்து கட்சியினுடைய பெரும்பான்மை இருந்தால் கூட அவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க. ஓகேவா? முனுசாமி நாயர்லாம் ஒரு நிறைய பண்ணியிருப்பாங்க. என் பனகல் ராஜாவே நிறைய பண்ணியிருப்பார். புரிதா இல்லையா? பனகல் அரசரே. ஓகேவா? பனகல் அரசர் தான் டிஎன்பிசி கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? தேர்வாணையம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட பணிகள் வந்து பனகல் ராஜா தான் ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் எஸ்எஸ்சி வந்தது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போவே தேர்வாணையங்கள் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? நீதி கட்சியினுடைய சாதனை நாளைக்கு பார்ப்பீங்க. அதில் முக்கியமான இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் முதலமைச்சருடைய காலகட்டம் நாளைக்கு பார்க்கணும், அதையும் கேட்பாங்க. அதனால் வந்து ஒரு கட்சி ஆளுகிறேன் என்றால் நிர்வாக சீர்திருத்தம் கட்சி கொண்டு வர மாட்டாங்க, மக்கள் விரும்ப மாட்டாங்க. புரிதா இல்லையா? ஒரு குலக்கல்வி திட்டத்துக்காகவே ராஜாஜி வந்து வெளியேறினார்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியும் சமூக நீதியும் ஆட்சியில் வந்து பெரும்பங்கு வகிக்கும், தெரியுமா இல்லையா? கல்வியால் வந்து ஆட்சியை இழந்தவரும் ராஜாஜி, கல்வியாலே ஆட்சியை பிடித்தவர் யாரு? காமராஜர். புரிதா இல்லையா? கல்வி இங்கே வந்து முக்கியமான ஒரு